கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, நீங்கள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள். இதையும் தாண்டி என்ன சொல்றார்? தேவனுடைய பிள்ளைகள், என்னோட பிள்ளைகள்னு பிதாவானவர் சொல்லுகிறார். நம்மளை நோக்கி எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற மக்கள் நம்ம, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி இது பைபிளில் பேசப்படல, அவங்களுக்கும் தான் பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனை ஏற்றுக்கொண்டவங்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அனைவருக்குமான வேதம் அது. ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்றாரு பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்ப தேவனை அறியாத மக்களும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவன் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் வந்து இவர் தான் நம்மளை விடுதலை பண்ணுகிறவர், இவர் தான் நமக்கு ரட்சகர், இவர் தான் ஒரு மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், நம்ம பாவங்களை மன்னிக்கிற வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு உண்டு அப்படின்னு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்தவர்களோ இருந்தாலும் சரி, தேவனை அறியாத புறஜாதி மக்களும் தேவனை பற்றும் அறிவிலை தெரிந்து கொண்டு அவனை அறிந்து கொண்டாலும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் என்ன அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டில் வந்து சாதாரணமா அப்பா அம்மா முன்னால் எப்படி நடக்கிறோம், வெளி உலகத்துல எப்படி நடக்கிறோம், கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நாமே நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம், அது எப்படி நம்ம வீட்டில் எப்படி நடக்கிறோம், வெளியே உலகத்துல எப்படி நடக்கிறோம் அப்படின்றத. நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன், நானே இப்படி இருந்திருக்கேன். வாலிப வயதில் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பயந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே போனோன்னா யாரையும் வந்து பாரு அப்படின்றது, எங்கே சண்டை போடுறது, நம்ம இஷ்டப்படி நடக்கிறது, சுய எச்சின்படி நடப்பது, இது எல்லாமே நடக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சீனுக்கு குடிக்கிற அப்பா அம்மாவுக்கு சீனுக்கு குடிக்க முடியுமா, தண்ணி அடிக்க முடியுமா? ஆனால் வெளியே போனோம்னா எல்லாம் செய்யலாம், எல்லாம் நான் என்ன நினைக்கிறோமோ செய்யலாம். ஆனால் அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு என்ன நம்பி விட்டுருக்காங்க அப்படின்ற பிள்ளைகள் வந்து குடியிருக்கவங்க அவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க எனக்கு. நீங்களும் அதை நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்களுமே இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை. அப்போ ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கோம் மனிதர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்ம வந்து இச்சை நம்மளோட ஆசை பாசங்களை நிப்பாட்ட முடியல, பிதாவுக்கு அப்பா அம்மாவுக்கு பயந்து நடக்கணுன்றதையும் நம்மளால் விட முடியல. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிதாவானவரனை பார்த்து கொண்டே இருக்கிறாருன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சரியாக இருப்போம். அதாவது நிறைய நேரத்தில் ஒரு சென்சஸ் சொல்லுவாங்க, மனிதன் வந்து தனிமையில் இருக்கும் பொழுது தன்னை யாரும் பார்க்கல, தன்னை சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து என்னை தெரியாது, நான் யாருமே தெரியாது, தனிமையில் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமும் போக தயாராக இருப்பாங்களாம். ஒரு சாதாரண ஒரு உளவியல் சென்சஸ் ஒன்று சொல்லுவதை பற்றி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் நம்ம வந்து எப்படி இருப்போம், தேவனுக்கு பிரியமானபடி இருப்போம். அவரை ஏற்றுக்கொண்டோம்னா எப்படி இருக்கணும், ஒரு சாயலாக படைக்கப்பட்ட நம்ம, அவர் நமக்காக வைத்திருக்கிற வேதத்தை அறிந்து கொண்டு நம்மளுடைய வழிகளை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், தேவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அப்ப நம்ம அந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம், அந்த அதிகாரத்தை அந்த அழைப்பை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் இன்றைய தினம் தியானிப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் பிள்ளைகளாக இருக்கும்போது அதிகாரம் கொடுத்திருக்காருன்னா உங்கள் மூலமாக அநேகர் தேவன் அண்டை வர வேண்டும், அன்னையருக்கு நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக, கிறிஸ்துவை வெளியே காட்டுபவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். நடமாடும் நிருபங்களாக பவுல் சொன்னது போல நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எப்படின்னா எப்படி, தேவன் தன் சொந்த குமாரனை எதுக்காக அனுப்பினாரு, நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. நம்ம ஒருவேளை அந்த விஷயம் வந்து போக வேணாம், அந்த விஷயம் போகிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை, ஆனால் அடுத்தவங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நாம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதனால தான் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள், அடுத்தவங்க போய் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். தேவனுடைய வல்லமையை, தேவன் உங்களை மீட்டுக் கொண்டதை, தேவனுடைய கிருபையை நீங்க உலகத்துக்கு சொல்லி அநேகரை தேவனண்டை கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரமாக நீங்க இருக்க வேண்டும். தேவனுடைய சுத்தமாக தான். அதுக்காகத்தான் உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென்.
எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உலகத்தாராக இருந்தாலும் தோப்பனே, நாங்கள் பிதாவின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்றபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு திட்டம் தெளிவாக போதிய மாட்டவரே. இந்த வேதாகமத்தை படித்து அதை நாங்கள் தெரிந்து கொண்டு உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ இன்னும் அநேகரை உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரமாக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அழைத்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் உலக கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து அவர்கள் நீங்களாக்கி அநேகருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பெரியோர் முதல் சிறியோர் முதல் வரை தவணை உண்மை உறுதியாக பட்டுக்கொண்டு உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.